ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாகுவின் சமையல். நம்ம இன்றைக்கி மீதமான சோறை வச்சு ரொம்ப கிறிஸ்பியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அது கூடவே நம்ம 1 மினிட்லே ஒரே 1 நிமிஷம் போதும் இந்த சட்னி செய்கிறதுக்கு. ரொம்ப ஈஸியான ஒரு சட்னியும் செய்ய போகிறோம். அது எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம். அதுக்கப்புறம் நம்ம சேனலில் கிவ்அவே அனௌன்ஸ் பண்ணியிருக்கு. அதாவது நம்ம போடுற ஃபஸ்ட்டு வீடியோவில் நம்ம 1 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் வர்றது வரையிலும் நம்மளோட வீடியோஸ் ஃபுல்லாக நீங்கள் கண்டினியூஸாக பார்க்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும், கமெண்ட் பண்ணணும், லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும். இதுதான் அதோட ரூல்ஸு. ஏன்னா கமெண்ட் பாக்ஸ்லேருந்து தான் அது வின்னர் நாங்கள் செலக்ட் பண்ண போகிறது. அதனால் கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணணும். இப்போ இது செய்கிறதுக்கு 1 கப் அளவுக்கு நான் சோறு எடுத்திருக்கேன். இந்த சோறு கொஞ்சம் விதையாக இருக்குது. கையில் நீங்கள் நசுக்கி பார்த்தீங்கன்னா நசுங்கணும். சோறு அந்தளவுக்கு இருந்துச்சுன்னா போதுமானது. நீங்கள் குறைவான சோறாக இருந்துச்சுன்னா அப்படியே நசுக்கிட்டு சேர்த்துக்கலாம். இது விதையாக இருக்கிறதுனால நான் மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு ஓட்டி எடுத்துகிட்டு வந்துடுறேன். தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது, சும்மா அரைச்சிட்டு வந்தாலே போதுமானது. இப்போ பாருங்கள், அந்த சோறை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன்னா இதுக்கு தேவையான மசாலாவெல்லாம் இப்போ சேர்த்துடலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன்னா, பச்சரிசி மாவு தான் இது. வறுத்ததாக இருந்தாலும் பரவாயில்ல, வறுக்காதாக இருந்தாலும் பரவாயில்ல. அப்புறம் 2 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கங்க. அப்புறம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்க்குறேன். அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகா பொடி சேர்க்குறேன். ஒரு பச்சை மிளகாயை இந்த மாதிரி சின்னதாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்தபடி கூட்டியோ குறைச்சோ பச்சை மிளகாயை சேர்த்துக்கங்க. அப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன் நைஸாக, அதுவையும் சேர்த்துக்கலாம். அப்புறம் நான் கருவேப்பிலையும் சின்னதாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன், அதுவையும் சேர்த்துக்கலாம். இதுக்கு பதிலாக நீங்கள் கொத்தமல்லிக்கு சேர்க்குறதுனா கூட இந்த நேரத்தில் சேர்த்துக்கலாம், கருவேப்பிலைக்கு பதிலாக. அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்க்குறேன். இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சிக்கங்க. தண்ணியெல்லாம் சேர்க்கக்கூடாது, சும்மா அந்த இது பிசைஞ்சாலே போதுமானது. இந்த நேரத்தில் நான் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்க்குறேன். பெருங்காயத்தூள் நம்ம ஏற்கனவே வெங்காயம் இதெல்லாம் சேர்த்தோம்னா அப்போவே சேர்க்கணும். நான் மறந்துட்டதுனால இப்போ சேர்க்குறேன். இந்த மாதிரி கையில் ஒட்டிட்டு தான் வரும். இப்போ பாருங்கள், எல்லாமே பிசைஞ்சு எடுத்தாச்சு. இந்த அளவுக்கு பிசைஞ்சுக்கங்க. இப்போ நான் ஒரு கிண்ணத்தில் தண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் அது பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் இந்த சைடு காய வச்சுருக்கேன். எண்ணெய் சூடாகட்டும். எதுக்கு அந்த தண்ணினாக்கா நம்ம கையில் தடவிட்டு அந்த இதை உருட்டினோம்னாக்கா நம்ம கையில் ஒட்டாமல் வரும். அதுக்காக இந்த மாதிரி பால்ஸாக உருட்டியும் போடலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி சின்னதாக வடை மாதிரி தட்டி விட்டுட்டும் போட்டுக்கலாம். நம்ம ஒரே நேரத்தில் இதில் 7-8 போட்டு எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், 7-8 போட்டாச்சு. இப்போ இது நல்லா பொன்னிறமாக வேக விட்டு எடுத்துக்கோங்க. ரொம்ப கருக விட்டுறாதீங்க. கருக விட்டிங்கன்னா கசப்பாயிரும். ஏன்னா நம்ம மீதமான சோறை அப்படியே கொடுத்தோன்னா பசங்க யாருமே சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோன்னா ஈஸியாக காலி ஆயிரும். அதுக்காக தான். இப்போ பாருங்கள், நல்லா செவந்துருச்சு. இந்த நேரத்தில் நான் ஒரு பிளேட்டில் தான் எடுத்து வைக்க போகிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் டிஷ்யூ பேப்பர் போட்டுட்டோ இல்லை வடிதட்டிலையோ கூட எடுத்து வச்சுக்கலாம். இது இங்கிட்டு வெந்துக்கிட்டு இருக்கையிலே நான் இந்த சைடு என்ன பண்ணிட்டேனாக்கா, மீதம் இருந்த மாவெல்லாம் இந்த மாதிரி தட்டில் தட்டி வச்சுட்டேன். அதுவே இப்போ 2ஆவது தடவை போட்டு வறுத்து எடுத்தாச்சு. பாருங்கள், நம்மளுக்கு ஈஸியான கிறிஸ்பியான வடை ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு ஒரே நிமிஷத்தில் செய்யக்கூடிய சட்னி செய்யலாம். அதுக்கு சின்னதாக ஒரு பல் பூண்டு எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி 2ஆக நறுக்கி எடுத்திருக்கேன். அப்புறம் 3 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். நீங்கள் அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்தபடி கூட்டியோ குறைச்சோ எடுத்துக்கோங்க. அப்புறம் இஞ்சி கொஞ்சமாக எடுத்திருக்கேன். ஒரு இன்ச் அளவுக்கு இஞ்சி எடுத்துக்கோங்க. அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இது பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு அந்த எல்லாத்தையும் நம்ம ஜாரில் சேர்த்துக்கலாம். இது 1 கப் அளவுக்கு நான் திருகின தேங்காய் எடுத்திருக்கேன். அதாவது 1 கப்பு அமுக்கி எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா 1 மூடி தேங்காயின்னு சொல்லுவாங்களா, அது அப்படி திருகி எடுத்துக்கோங்க, சரியாக இருக்கும். அந்த தேங்காயையும் அதோடு சேர்த்துக்கலாம். இப்போ இதுலேயும் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா தண்ணி ஊற்றி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. கொஞ்சம் கெட்டியாக இந்த அளவுக்கே இருக்கட்டும். ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு அந்த வடையோடு வச்சு சாப்பிட்றதுக்கு சேர்ந்த மாதிரி நல்லாயிருக்கும். அதுக்காக இந்த மாதிரி கெட்டியாக வச்சுருக்கேன். இதே இது நீங்கள் இட்லி தோசைக்கு சாப்பிட்றதுனா இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலக்கி எடுத்துக்கலாம். இப்போ அதை தாளிக்கிறதுக்காக ஒரு சின்ன சட்டியில் நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். அந்த எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்க்குறேன். அதோட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்க்குறேன். அப்புறம் கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரே ஒரு பச்சை மிளகாயை காரத்துக்காக நான் பிச்சு போட்டு தாளிக்கிறேன்.
இந்த மிளகா வந்து போடாமலும் கூட தாளிக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்திருக்கேன், அந்த கருவேப்பிலையும் அதோடு சேர்த்துக்கலாம். எல்லாம் நல்லா செவந்து வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்க சட்னியில் வந்து சேர்த்துடலாம். அதுவே நல்ல ஒரு மணம் வருது சூப்பராக. நம்மளுக்கு ஒரே நிமிஷத்தில் சட்னியும் ரெடி ஆயிடுச்சு, வடையும் ரெடி ஆயிடுச்சு. நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட வேண்டியதான். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. சட்னியும் வடையும் சேர்த்து சாப்பிட்றப்ப யாருமே நம்ப மாட்டாங்க. வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வந்துட்டாங்கன்னா கூட நம்ம வந்து திடீர்னு இந்த வடை செஞ்சு கொடுத்தோம்னா நம்ம வந்து சோறு வச்சு தான் செஞ்சுருக்கணும், கண்டே பிடிக்க மாட்டாங்க. அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. அதனால் கண்டிப்பாக எல்லோரும் இது வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். மீதமான சோறு எல்லார் வீட்லேயுமே இருக்கும், அதை வச்சு கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.